திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தெருநாய்கள் தாக்குதல் அதிகரித்து ஆடுகள் தொடர்ந்து கொல்லப்படுவதால் விவசாயிகள் கடும் நஷ்டங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். காங்கேயம், வெள்ளக்கோயில், தரப்பூர், ஊத்துக்குளி பகுதிகளில் கடந்த ஆண்டு 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் தொலைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சுமார் ரூபாய் 2 கோடி வரை இழப்பை விவசாயிகள் சந்தித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் 27 கிராம சபைகள் நாய் பிரச்சினைக்கு தீர்வு கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றியும் உரிய நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். ஆட்டுக்கு ரூபாய் 12,000 இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமண்டூர் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டதை கண்டித்து மக்கள் வருவாய்த்துறை ஆய்வாளரை முற்றுகையிட்டனர். முத்துமாரியம்மன் கோவில் தெரு, காமராஜர் நகர், வடபாதி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம், அமைச்சர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டினர். மின் இணைப்பு இல்லாததால் குழந்தைகள் கல்வியில் பாதிப்பு மற்றும் வங்கிக் கடன் பெறுவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் வட்டாட்சியர் கணேசன் பேச்சுவார்த்தை நடத்தி பட்டா வழங்க உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள வெம்பூர் கிராமத்தில் சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற 300 தபால்கள் தமிழக முதல்வருக்கு அனுப்பி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் மார்ச் 21ஆம் தேதி அனைத்து கட்சி சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர்ப்பு முகாமில் முறையிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு முகாமில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணியாக சென்ற ஆபரேட்டர்கள் மனு அளித்து போராட்டம் நடத்தினர். கடந்த 4 ஆண்டுகளாக அரசு கேபிள் டிவி தாசில்தார்கள் செட்டாப் பாக்ஸ் கொள்முதல் செய்யாததால் பழைய செட்டாப் பாக்ஸுகளில் சேனல்கள் தொடர்ந்து தடைபடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசு வாழ்வாதாரத்தை அளிக்க முயற்சிக்கின்றது எனவும் கடுமையாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன.